வாங்க மாப்பிள்ள, வாங்க. என்ன சொன்னீங்க மாப்பிள்ள? மாமா ஆயுசு இருக்கிற வரைக்கும் இந்த நாயும் சரி அதோட குட்டியும் சரி என்கிட்ட உறவு கொண்டாடக்கூடாது. மீறினா அப்படி மின்னி கொண்டு பேசிங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேணும் சொல்லிதான் இந்த வீட்டையே எழுதி வச்சேன். எத்தனை நாளைக்கு என் சமையலையே சாப்பிட்டுட்டு இருப்பேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா. அதுக்கெல்லாம் நேரம் வர வேண்டாமா பாட்டி? நேரம் வர்றதுக்குள்ளே நான் செத்து போயிடுவேன் போல இருக்குதா பாட்டி? அப்படி எல்லாம் சொல்லாத பாட்டி, என் மனசு தாக்காது பாட்டி. பாட்டி பாட்டி பாட்டி, என்ன நீங்க அநியாயம் மூச்சு பிடி கொண்டுட்டீங்களே? பாட்டி செத்து போயிறேன்னு சொல்லுச்சு, வாய பொத்துல செத்து போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, நீங்க வாய பொத்துலீங்க பாட்டி செத்து போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, பாட்டி செத்து போயிறேன்னு சொல்லிச்சு, அதனால நான் வாய பொத்துனேன். அதெல்லாம் கிடையாது, நீங்க வாய பொத்துலீங்க பாட்டி செத்து போச்சு. என்ன கொலைகாரனே முடிவு பண்ணிட்டியா? என்ன எந்த கோர்ட்ல வேணாலும் சாட்சி சொல்லுவேன். ஓ, கோர்ட் வரைக்கும் வந்து நீ சாட்சி சொல்லுவியா? என்ன தண்டனை தெரியுமா? 20 வருஷம் இல்லாட்ட தூக்கு. ஒரு அனாதைக்கு ஹெல்ப் பண்றா. இந்த டயலாக்க யாரோ எங்கேயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மேல்நாட்டுல பெர்னாட் சார் சொன்னாரு. ஓஹோ, அதுக்கப்புறம் பரதேசி நாய நீ தாண்டா சொன்ன. காப்பாத்துறா. சரி காப்பாத்துற, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஏன் காலையில 2 மத்தியானம் ஒண்ணாவியா? எனக்கு கோவம் வர முடியாது, கிணத்தனமா எதுவும் செய்யக்கூடாது. சரிடா. என்ன டாவா? எனக்கு பேர் இல்ல. சரிங்க சார். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க, காத்தவராய கிருஷ்ண காமராஜர் சார். என்னது? வாய் வலிக்குதுடா. என்னடா துக்கம்? செத்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ ஏதோ பிளான் பண்ணிருக்க. பாட்டி பாட்டி தள்ளுகட. இந்த வீட்டுல குறுக்க செவர் வச்சு ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிட்டு சொன்னீங்க, அதுக்கெல்லாம் போயிட்டியே. என்னடா புது கதை? எப்படா சொன்ன கிளவி? நான் தனியா இருக்கும்போது சொல்லிச்சு. அதுக்காக நீ என்கிட்ட பங்கு கேட்க வந்த? ஸ்டாப் இட். இந்த அடிக்கிற வேலை மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். அப்புறம் நான் போலீஸ் போண்டியா வரும். வேணாண்டா, நீ குறுக்க செவர் வச்சுக்கடா. கிழட்டு முண்டோ, நான் லாரி ஓட்டிட்டு வார கணக்கு வெளியூர் போனேன். அப்பெல்லாம் நீ செத்து தொலைய கூடாதா? நான் வாய பொத்துன்னு நீ பொட்டுன்னு போய் இந்த மாதிரி நாய்கட்டெல்லாம் என்கிட்ட மாட்டு விட்டுட்டிய பாரு. நடு வீட்டுல போன கிடக்கும் போது எவனாலும் சாப்பிடுவானா? உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? எல்லாம் சர்வீஸ். சர்வீஸா? பாரு, வெட்டியா ரேஞ்சுக்கே பேசிட்டு இருக்கான். கண்ணம்மா எங்க ஓட்டிட்டு போறீங்க? கேக்குறேன், எங்க ஓட்டிட்டு போறீங்கன்னு. அது வந்துமா, அது சின்னதான் ஓட்டிட்டு போக சொன்னாரு, அவரை போய் கேளுங்க. மாமா, என்னடி கண்ணம்மா எதுக்கு ஓட்டிட்டு போறாங்க? கண்ணம்மாவை எதுக்கு ஓட்டிட்டு போறாங்க? அது கத்துச்சு. கத்துனா என்ன? எங்க தண்ணிக்கு போறியா? குடு, நான் போய் கொண்டு வரேன், நீ வீட்டுக்கு போ. மாமா மாமா பேச மாட்டாதீங்க, சொல்லுங்க மாமா. அதுக்கு உடம்பு சரியில்லடி, ஆஸ்பத்திரிக்கு ஓட்டிட்டு போறாங்க. ஏன் நேத்து நல்லா தானே இருந்தது? நேத்து நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ கேக்குறதுல நான் என்ன பதில் சொல்லிட்டு? ஏம்மா சின்னையாவை சொல்ல பண்றீங்க? நான் சொல்றேன் வாங்கம்மா. கிராமத்துல பிறந்து இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்க, மாட்டை எதுக்கு ஓட்டிட்டு போறாங்க? நீ எப்படி புள்ளத்தாச்சியானு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் யார் வாயால கேட்கணும்னு ஒரு இது இருக்கு. நீங்க சொல்லுங்க மாமா. என்னது சொல்லுங்க மாமாவா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷனே சொல்லுவான், சொல்லியும் கொடுப்பான். அலையறாளுங்க. புருஷன் சொல்லி கொடுப்பானா? எவன் அவன்? பொண்ணை தவிர என் புருஷன். லடுக்கி வா, இங்கே வந்து பாசே ஜோர கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, நல்லா பாத்துக்கோங்க. காலு பூர முடியாத இந்த வளையத்துக்குள்ளே ஒரு ஆளு பூர போகுது. அப்புறம் இந்த பொண்ணு பூர போகுது. வா. நீங்க எல்லாம் வெக்கப்படாம நல்லா தண்ணி குடிக்கணும். நல்ல தண்ணி குடிச்சாதான் தெம்பா இருப்பீங்க. நீங்க எல்லாம் தெம்பா இருந்தாதான் ரொம்ப பூ பூக்கும். போன வருஷம் தான் மழை இல்ல, அதனால உங்களுக்கு சரியா தண்ணி ஊத்த முடியல. இந்த வருஷம் மழை இருக்குல்ல, நல்லா குடிக்க வேண்டியது தானே. உங்களுக்கு உற்பத்தியை பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கணும். என்னடி இங்க வந்து இழுக்கிற? நல்லா தானே இருந்தீங்க மாமா. என்ன செடிகளோட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, நேத்து வயலும் வாழ்வும் பார்த்தேன்.
அதுல இந்த செடிங்க கூட எல்லாம் பேசினா உற்பத்தி பெருகும்னு சொன்னாங்க, அதனால தான் பேசிட்டு இருக்கேன். சட்டு புட்டுன்னு தாலியை கட்டிட்டு பிள்ளைங்க உற்பத்திக்கு வழிய பாப்பியா? அதான் நான் பார்த்தேன். நீ சுத்தி வளைச்சு அங்கதான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. என் வீட்டுல பண்ற லொல்லு பத்தாதா? இங்கேயுமா மனுஷனை கொஞ்சமா நிம்மதியா விடுங்கடி. யோ என்னது யோவா? ஆமாயா, எவ்வளவு நாளைக்கு தான் நான் பின்னாடியே சுத்தி சுத்தி வருது, நீ என்ன விரட்டி விரட்டி அடிக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன முடிவு? நான் ஒரு பந்தயம் போட போறேன். அதுல மட்டும் நீ ஜெயிச்சுட்ட, மவனே உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்பா சீக்கிரம் பண்ணிட்டு சொல்லு. ஜெயிச்சுட்டு சனியை விட்டு நிம்மதியா இருக்கேன். என்னது கரண்ட் போயிடுச்சா? சரி, என்ன பந்தயம்? இந்த வளையத்துக்குள்ள பூந்து வெளியே வரணும், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பந்தயமா? வளையத்தை கொடு. இரு, அப்படி இல்ல, கழக்கூத்துல செய்யற மாதிரி இதுக்குள்ள பூந்து வெளியே வரணும். எதுக்குள்ள? இதுக்குள்ள. எது எப்படியோ நான் பந்தயத்துல ஜெயிக்கணும், நீ ஆளை விடணும். ஆமாமா, அது நிச்சயம். நீ மட்டும் ஜெயிச்சுட்ட, உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். உண்மையா தானே சொல்ற? ஆமா. அப்புறம் ஏமாத்த கூடாது. நம்ம கிட்டே பந்தயமா? எனக்கின்று தீபாவளி, நீ இளமையின் சூறாவளி, மனதுக்குள் காதல் வலி, அதில் மயங்குது ஆசை கிளி. எனக்கின்று தீபாவளி, நீ இளமையின் சூறாவளி. உன்னோடு என்னை தந்து உயிர் பாடும் ராகம், உல்லாச சொர்க்கம் தேடி உடலெங்கும் தாகம். மஞ்சுளரம் முத்தம் வைக்க, பஞ்சனையை சொக்க வைக்க, பனிதழ் பூவானது. கண்மணி உன்னைத்தால் கண்ணிலே பின்னித்தால் மனம் காதல் மாலை கோத்தது. எனக்கின்று தீபாவளி, நீ இளமையின் சூறாவளி. மனதுக்குள் காதல் வலி, அதில் மயங்குது ஆசை கிளி. நீ ஜெயிச்சிட்ட மாமா, நான் சொன்னபடி இனிமே உன் பக்கமே வரமாட்டேன். ஏய், என்ன இது இப்படி பாதியிலே விட்டுட்டு போற? இந்த இட்லி. ஐயோ, என்னடா ஆச்சு? என்ன ஏன் அழற? இந்த இட்லியை பார்த்தது நம்ம பாட்டிங்க வந்துருச்சு. இந்த இட்லிக்கு பாட்டிக்கு என்னடா சம்பந்தம் இருக்க? என்ன நம்ம சாப்பிடும் போது பாட்டி ஏதோ சொல்லுச்சு, நீங்க தான் வாய பத்தி. யாரா கடைக்காரன்? நான் தான். இனிமே இந்த கடையில இட்லி வைக்கப்படாது. சரி சரி. டேய், இட்லி 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 இட்லியா சாப்பிடுறீங்க? இட்லி படுவா பிச்சு முடம் பிச்சு ராஸ்கல். ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அத குத்து குத்து ஞாபகப்படுத்துறாயா. 10 இட்லி பார்சல் கட்டுப்பா. இது 10 இட்லியா? இட்லியா நான் கேக்குறேன். இட்லி இட்லி கேப்பேன். பாடுவா டேய் சரி முறை பாடுவா ராஸ்கோலுங்களா. டேய், இந்த ஊர்ல எவருமே இட்லி சாப்பிடக்கூடாது. அப்படி இட்லி சாப்பிடணும் ஆசை இருந்தா
வெளியூர் போய் வாங்கி சாப்பிடுங்களா பாடினாரீங்களா? அவனுக்கு நான் கட்டி விடவும் மாட்டேன், கட்டி விட்டா அவுக்க சொல்லவும் மாட்டேன். உனக்கு கட்டி விடணும் போல இருக்கு, அவுக்க சொல்லவும் ஆசையா இருக்கு. இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க, திடீர்னு உங்க பொண்டாட்டி வந்து நின்னா பேசிட்டு ஓடிடுவீங்க. சச்சா, நான் அப்படி இல்லை. அவளை ஓய்ங்க வர விட்டு மூலையை போய் உட்காருன்னு சொல்லிடுவேன். நீங்க ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க, தாலியை கட்டிட்டு ஊருக்கே வட்டி விட்டுருவேன். என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டிய. இவன் மட்டும் என்ன தடுக்காம இருந்தா அவனை வீட்லயே விளக்கமாத்தாலே அடிச்சிருப்பேன். 10 மருந்து கொடுத்து பக்குவமா பார்க்க வேண்டிய வகுத்துல திராகத்தை ஊத்தி இப்படி பத்தி அறிய வச்சுட்டேடா பாவி. நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போயிருவேடா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஆத்திரப்பட வேண்டிய விஷயம் தான், ஆனா நிதானத்தை விட்டுறக்கூடாது. எப்படிங்க நிதானமா இருக்க முடியும்? 18 பட்டியும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல பொண்ணை கொடுக்கறது எதுக்கு? என் பொண்ணோட வாக்கியம் மட்டுமா கெடுத்தா, இந்த மண்ணோட மரியாதையும் கெடுத்துட்டா. இவனுக்கு அதுக்குள்ள தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அவனுக்கு தண்டனை கொடுக்கறது இருக்கட்டும், உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? பெரியவங்க எல்லாம் என்ன மன்னிக்கணும். இந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து திருத்தி மறுபடியும் வாழ்றதுக்காக இந்த பஞ்சாயத்து கூட்டல. 50-100 வருஷமா ஆம்பளைகளும் தட்டோட வாழணும்னு கட்டுப்பாடோட இருக்கிற இந்த ஊர்ல இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் வாக்கப்பட்டு வர்ற பொண்ணுங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு இது ஒரு பாடமா அமையணும். அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தையும் நான் கூட்டேன். இந்த பொண்ணை இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தலைவர் எதுக்கு தயங்குறீங்க? இந்த ஊர் வழக்கப்படி தண்டனையை கொடுங்க. எச்சி சோறு தண்டனையா? என்ன தம்பி இப்படி கேக்குற? இந்த விஷயத்துல தயவுதாட்சியம் பார்க்க கூடாது தம்பி. தட்டுல சோத்த போட்டு பொம்பளைங்க எச்சல துப்பி கொடுத்து திங்க வைக்கணும்னு பாட்டம் போட்ட காலத்துல போட்ட சட்டத்தினாலதான் நம்ம ஊர்ல இந்த மாதிரி தப்பே நடக்கிறது இல்ல. இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அதுதான் மத்தவங்களுக்கு பாடமா இருக்கும். நீ தீர்ப்ப சொல்லு தம்பி. ஐயோ வேண்டாம். இந்த ஒமட்டலே தப்பு பண்றதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இந்த தண்டனையோட அர்த்தமே அதான். ஊர் வழக்கப்படி நடக்கட்டும். வேண்டாம் வேண்டாம்.
ஏதோ எதிர்பாராத அதிர்ச்சியினால இவருக்கு பக்கவாதம் வந்திருக்கு. இனிமேல் இவரால எந்திரிச்சு நடக்கவோ பேசவோ முடியாது. சிகிச்சையினால இந்த நோயை குணமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஊருக்கே பெரிய மனுஷனா இருந்தவர் இப்ப இந்த வீட்டுக்கே குழந்தை மாதிரி ஆயிட்டது எனக்கே ரொம்ப வேதனையா தான் இருக்கு. நீங்க எல்லாம் இவருக்கு வேண்டியது பொறுமையா செய்யணும். செய்வீங்க. இருந்தாலும் இவரை கவனிச்சுக்கிறதுக்கும் நான் சொல்ற பயிற்சிகளை இவருக்கு கொடுக்கறதுக்கும் வீட்டோட ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணிடுறது நல்லது. அதை விட முக்கியம் நீங்க எல்லாம் மனசை தளர விடாம இருக்கணும். வணக்கங்க. என்னடா ஊர்ல என்ன விசேஷம்? உங்க தம்பி என்னங்க என் பொண்டாட்டி பிரசவங்க. உன் பொண்டாட்டி பிரசவம் ஊர்ல விசேஷமா? போற என்னடா இங்க உட்காந்து இடிச்சிட்டு இருக்க? என்ன கலியா? சின்ன தம்பி, ஏய் சின்ன தம்பி, ஏன்டா துப்புற? நிறுத்துப்பா, அடிக்காதப்பா. பஞ்சாயத்து முடிஞ்சதுல இருந்து உன் தம்பி இப்படித்தான் எல்லாருமே துப்புறான். அவமானத்தால அவன் புத்தி பேரழிச்சு போயிடுச்சுப்பா. தம்பி, தப்பு செஞ்சவனுக்கு ஊர் வழக்கப்படி எங்க அப்பா தண்டனை கொடுத்தாரு. நீ வீணா கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல. பேச்சே வேண்டாம். எனக்கு உங்க அப்பன் தலை வேணும். குறுக்க வந்தா உன் தலை விழும். அவ்வளவுதான். உடம்பு சரியில்லாம போனதுனாலையும் அவரோட மூத்த மகன் மிலிட்டரியில இருக்கிறதுனாலையும் பெரியோட சின்ன மகன் ராமச்சந்திரனுக்கு பட்டம் கட்டி தலைவராக்கலாம் கிராமத்துல முடிவு பண்ணி இருக்கு.
புருஷனுக்கு ஆரத்தி எடுக்கிற கோலம். ஆர்த்தியில பெரியவங்க தாண்டி எடுப்பாங்க. பெரியவங்களாவது சின்னவங்களாவது அவங்க புருஷனுக்கு அத்ததானே எடுத்தாங்க. அது மாதிரி என் புருஷனுக்கு நான் தான் எடுப்பேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னமோ நடக்குது. ஆரத்தி மட்டும் எடுக்க கூடாதுன்னா எப்படி? என்னது? என்னென்னமோ நடக்குதா? ஆமா, மாமனுக்கு ஜட்டி முத கொண்டு துவச்சு போடுறேன், சாப்பாடு போடுறேன், சமயத்துல கை கால் கூட அமைக்க விடுறேன். அப்புறம் என்ன? மாப்பிள்ள, தலைவரான கையோட நியாய சொல்ற பிரச்சனை வந்துடுச்சு. இப்ப யார் முதல்ல ஆரத்தி எடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஊரே சேர்ந்துதான் என்ன தலைவனாக்கி இருக்கு. அதனால ஒருத்தர் கண்ணும் என் மேல படாது. ஆனா மாமியாரும் மருமகளும் இப்படி ஒரே மாதிரி வந்து நின்னா எல்லாரு கண்ணும் அவங்க மேலதான் படும். அதனால நான் தான் அவங்களுக்கு முதல்ல திஷ்டி சுத்தி போடணும். அத்தை கொடுங்க. பரவாயில்லையே, தாயா தாரமாங்க பிரச்சனைய ரொம்ப புத்திசாலித்தனமா தீர்த்து வச்சிட்டீங்க. இந்த சாமர்த்தியம் மட்டும் எனக்கு இருந்திருந்தா என் தலை இப்படி ஆயிருக்காது. உங்க அப்பா மாதிரியே நல்ல பேர் எடுத்து இந்த மண்ணோட பெருமையை காப்பாத்துப்பா. அப்படியே என்னை காப்பாத்துப்பா. அடிங்க. அப்பா வேண்டாப்பா. துப்புடா, நல்லா துப்பு. என் மூஞ்சில துப்பு. உன்னால தாண்டா எனக்கு இந்த நிலைமை. இல்லன்னா அந்த பொடி பயலுக்கு பரிவட்டம் கட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பனா சபையில போய் பேச முடியாம பண்ணிட்டியாடா. விட மாட்டேன். தலைக்கட்டு குடும்பம் சொல்லிக்கிட்டு எவனும் என் கண்ணு முன்னாடி நிமிந்து நடக்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே இந்த ராமநாயக்கம் பட்டிய ராவண நாயக்கம் பட்டிய மாத்தி அப்பனையும் மகனையும் தலவணிய வைக்கிறேன். ராமா 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 ராமா. என்ன டீ கடைக்காரர, என்ன பூசாரி மாதிரி மணில ஆடிட்டு? இன்னைக்கு நான் பூசாரி தான். ஆயுத பூஜை இல்லையா? இன்னைக்கு ஆயுத பூஜையா? அடடா, தெரியாம போச்சே. இல்ல, எங்க லாரிக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம். இனிமே நான் கற்பனை கடையில போய் வாங்க முடியாது. அதனால கொஞ்சம் தட்டு தரையா? தாராளமா. உனக்கு இல்லாததா? இந்த கொஞ்சம் மணியை கொடு. கற்பனை இருக்கா? லாரி இல்லையா? பெருசாவே. டேய் மன்னாரே, ஒரு டீ கொடு. டீ இல்ல, கடையை மூடிட்டு இருக்கிற தெரியலையா? ஏன் கடன் தொல்லை தாங்க முடியாம கடையை முட்டு ஊரை விட்டு ஓட போறியா? உங்க வாயில நல்ல வார்த்தை வராதானே? எங்க வாயில் நல்ல வார்த்தை வராது. இவர் திருவள்ளுவர் வாயை திறந்தாருன்னா 1330 குறள் பொதுக்கு பொதுக்குன்னு வெளியே வந்து விடும். அண்ணா, இன்னைக்கு ஆயுத பூஜை, அதான் எல்லாத்துக்கும் பூஜை பண்ண. ஆடா பண்ணாட பரதேசி பசங்களா, ஆயுத பூஜை யாரு கொண்டான்னு தெரியுமாடா? கத்தி, கடப்பாறை, மம்புட்டி, சூலாயுதம், பிக்காசு, AK-47, AK-52 தூக்கி பொட்டுன்னு போட்டா ஆள் சாகணும். அதுக்கு பேர் தாண்டா ஆயுதம். அவங்க தாண்டா ஆயுத பூஜை கொண்டாடணும். அதை விட்டுட்டு பைலரு, டப்பா, தோசை கரண்டி, வடச்சட்டி இதுக்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடலாமாடா? ஆமா, அந்த கிளீனருங்க அண்ணா உனக்கு புத்தி வந்துடுச்சு. லாரிக்கு பூஜை போட போயிருக்கிறான். என்னது, லாரிக்கு அவன் பூஜை போட போயிருக்கானா? ஆமாண்ணே, நான் தான் தட்டம் கற்பூர கட்டிய பெருசா கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். பாவி, அவன் ஏடா ஓடமான பையா. ஏதாவது எசகு பசங்க
என்னடா பேய் மாதிரி வர்ற? ஆயுத பூஜை கொண்டாடுனே லாரி வெடிச்சு போச்சுண்ணே. ஏண்டா ஆயுத பூஜை அணுகுண்டா லாரி வெடிச்சு போறதுக்கு? அதுலண்ணே இந்த டீ கடைக்காரர் தான் கற்பூரத்தை ஏத்தி ஒவ்வொன்னா திறந்து காமிச்சாரு. அதே மாதிரி நானும் பேன் எடுத்து காமிச்சேன், ஒண்ணு ஆகலண்ணே. அப்புறம் டோர் தொலைஞ்சு காமிச்சேன், அப்போ ஒண்ணு ஆகலண்ணே. இந்த சைடுல உருண்டையா நீளமா அதுக்கு பிறகு என்ன? அது டீசல் டேங்க். அதுல கற்பூர தட்டு போடனே, கற்பூர கட்டிய உள்ள போட்டனே, வெடிச்சு போச்சுண்ணே. அட பாவி, டீசல் டேங்க் கூட கற்பூர கட்டி போட்டியா? பாட்டி 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 போடா. அதான பார்த்தேன். என்ன போலீஸ் தேடுது? லாரி வெடிச்சதுல குடிச்செல்லாம் பத்தி எரியுது, போலீஸ் உங்களை தேடுதுனே. இன்னும் குடிச்சு எல்லாம் பத்தி எரியுது. ஆயுத பூஜை ஆயுத பூஜை விளையாடுவேன். இனிமேல் ஆயுத பூஜை விளையாடுவேன். ஆயுத பூஜை ஆயுத பூஜை. அண்ணன் தம்பிக்குள்ள எதுக்கு தகராறு? மேல தெருவுல இருக்க வீடு நீ எடுத்துக்க, வயக்காட்ட அவன் எடுத்துக்கிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகாம வெட்டு குத்து போனா எப்படி? வாங்க டாக்டர். வணக்கம் தம்பி, உங்களை தான் பார்க்க வந்தேன். சொல்லுங்க. இவங்க தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற நர்ஸ். வணக்கம். இது உங்க டாக்டர் மேரி. வணக்கம். டியூட்டி நேரம் போக மத்த நேரமெல்லாம் உங்க அப்பாவை வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம், இவங்க தங்கறதுக்கு ஒரு வீடு இன்னும் ஏற்பாடாகல. ஏன் நம்ம வீட்டுல தங்கிக்கலாமே? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏன் அங்கே நின்ட்டீங்க? வாங்க. அப்பா, இவங்க தான் டாக்டர் அனுப்பின நர்ஸ். வீட்டோட இருந்து உங்களை கவனிச்சுக்குவாங்க. அம்மா, இனிமேல் இவங்க இங்கதான் தங்க போறாங்க. வசதி, போய் மாடி ரூம் சுத்தம் பண்ணி வை. வசதி தாமா. வேணும், எனக்கு நல்லா வேணும். 2 வருஷம் லேட்டா பிறந்துட்டேன். இல்லன்னா என் கழுத்துல தாலி கட்டி சொல்லி 2 பிள்ளைங்களை நான் பெற்றிருப்பேன். உங்க அம்மாவை நீங்களும் இங்கேயே தங்கிக்கலாம். நான் அப்புறம் வந்து பாக்குறேன். ஓகே? வந்துட்டாளுங்க கொலாவ மாட்டீங்க மயக்கிறதுக்கு. எல்லாம் எத்தார எழுத்து. வாங்கம்மா வாங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வேற ஏதாவது வேணும்னா நீங்களே செஞ்சுக்கங்க. என்ன கூப்பிடாதீங்க. இதான் பொண்ணோட அப்பா. வணக்கம்மா. வணக்கம். ஏய் அப்பாடா. வணக்கம் வணக்கம். வணக்கம். ஏங்க பொண்ணாவது ஒல்லியா இருக்குங்களா? பயப்படுற மாதிரி இருக்காது. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே ஒருவனை தான் நல்ல அழகன் என்பேன். கும்பிட்டுக்கம்மா. பேசிக்கிட்டு இருங்க, நான் பொண்ணுகிட்ட விவரம் கேட்டு வந்துடுறேன். சரிங்க, நீ வாடி. ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல ஏன்டா இப்படி அழுகிற? அதுல என்ன, மனுஷனோட மனசு குரங்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னைக்காவது திட்டியோ அடிச்சோ எனக்கு கோவம் வந்து நீங்க பாட்டிய கொண்ட விஷயத்த போலீஸ்ல சொன்னா நீங்க தூக்குல தொங்குவீங்க. அந்த பொண்ணோட நிலைமை என்ன? அதை இதையும் சொல்லி காரியத்தை கெடுத்துறாதா.
பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா, மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. அதனாலதான் சொல்றேன், மகாலட்சுமி விதவை ஆகிடக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ணுங்கிற? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுங்க. அத நான் சொல்ல மாட்டேன். அதோ அவங்க அப்பா வர்றான், அவங்ககிட்ட நீயே சொல்லு. என்ன மாப்பிள, பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? எந்த விஷயமா இருந்தாலும் என் தம்பி சொல்றபடி தாங்க நான் கேட்பேன். அதை நீங்க அவங்ககிட்டயே கேட்டுங்க. இல்ல உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு அவங்கிட்ட கேட்டுங்க சார். என்ன சின்ன மாப்பிள, பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன் ஏன் இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. டேய், காரணத்தை சொல்லலன்னு வச்சுக்க, இந்த இடத்துல இருந்து வேட்டி சட்டியோட கிளம்ப மாட்டேன். சொல்றா, பொண்ணு பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? அழகா இல்ல. ஏண்டா உங்க மூஞ்சிக்கு என் பொண்ண பிடிக்கலையா? நீ பெரிய கமலஹாசன். ஒன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாமா இவன்? அப்ப நல்ல 4 மிதி மிதிங்க. ஐயோ, உங்க நல்லதுதான் சொல்றேன். நல்ல படிச்சவங்களை கட்டி கொடுங்க. டிரைவருக்கு வேணாம் ஐயா. ஐயோ சொன்னா கேளுங்க. ஐயோ ஐயோ சொன்னா கேளுங்க. ஐயோ 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 ஐயோமா போடுங்க. என்ன அனுமதி இலவசம் போர்டு இருக்குன்னு பாக்குறியா? ஊருக்குன்னு பள்ளிக்கூட ஆஸ்பத்திரி இதெல்லாம் இல்லன்னா யாராவது பெரிய மனுஷன் இலவசமா கட்டி தரது இல்லையா? ஒன்னு மாதிரி பொண்ணு இந்த ஊர்ல இல்ல, அதான் நம்மளால முடிஞ்சது இந்த ஊருக்கு செய்யலான்னு பொண்ணு ஏற்பாடு பண்ண. நல்ல தம்பி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய், தலைவருக்கு இந்த பொண்ணை பிடிக்கல போல் இருக்கு, வேற பொண்ணு ஏற்பாடு பண்ண. நல்ல தம்பி, விளையாடாத. நீ எங்க குடும்பத்தோட மோகணும்னு நினைச்சு ஊர் கட்டுப்பாட்டு மேல கை வைக்கிற. ஏய், என்னடா கட்டுப்பாடு கட்டுப்பாடு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் காது குத்தி பூ சுத்திட்டு இருக்கீங்க? சந்தர்ப்பம் இருந்து தப்பு பண்ணாம இருந்ததான கட்டுப்பாடு. இப்ப நான் அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கியிருக்கேன். முடிஞ்சா எவனும் இந்த பக்கம் வராம நீ பாத்துக்க. இது பொம்பளைங்க விஷயம், அவங்களே பாத்துக்குவாங்க. பயந்துராத, இது ஒரு மாதிரியான ஊரு. நீ உள்ள போ. அடியே கமலா, ஏண்டி என்ன உள்ள வச்சு பூட்டுறேன்? ஏய், என்ன ஏண்டி உள்ள வச்சு பூட்டிட்டு போறா? விஸ்வாமித்திரர் மேனக பக்கத்துல வந்தானே கெட்டு போயிட்டாரு. ஊருக்குள்ள ஒரு மேனாமணிக்கு வந்திருக்கா. நீ கெட்டு போக மாட்டா என்ன நிச்சயம்? நீ வீட்டுக்குள்ளே இரு, நாங்க வயலுக்கு போயிட்டு வரோம். ஏ காமாட்சி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடு? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வந்திருக்க ஆட்டிட்டு வந்திருக்காளே. அடியே மீனாட்சி, இந்த வழக்கத்தலையை பாத்துமா உனக்கு நம்பிக்கை இல்ல? உன் சபலத்தினால முடிய கொட்டுச்சு. பேசாம உள்ளே கடை. ஏய் ராசாத்தி, ஏய் நான் வெளியில போகணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியே போகலன்னா என்ன? உள்ளே இருமாமோ. ஏய், என்ன விளையாடுறியா? இந்த ஐடியாவை கொடுத்தோன்னே நான் தான் என்னைய உள்ள வச்சு பூட்டுறியா? தோரடி கதவை. எப்ப உனக்கு இந்த மாதிரி ஐடியா தோணுச்சோ அப்பவே உனக்கு இந்த ஊர் ஆம்பளைங்க மேலேயே உன் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஏய், நம்பிக்கை வேற, முன்ஜாக்கிரதை வேறடி. அதான் நான் முன்ஜாக்கிரதையா இருக்கேன். அப்படி போட். என்ன ராஜாத்தி, ஏன் அவரை உள்ள வச்சு போட்டுற? அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா. வாங்கம்மா மேரி. என் மாமன் டவுசர் போட்ட காலத்துல இருந்து எனக்கு தெரியும். வந்து 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் மாமனை பத்தி தெரிஞ்சிருச்சோ? அதுக்கு இல்ல ராஜாத்தி, இவரு எனக்கும் என் மாமனுக்கும் தான் பேச்சு. நீ பேச தேவையில்ல. ஏய் சரி சரி, என்னால உங்க 2 பேருக்குள்ள தகராறு வேண்டாம். நீங்க போங்க மேரி. வாங்க, கிட்ட வாங்க. என்ன மாமா? நான் உள்ளே இருக்கேன், நீங்க போங்கம்மா ராசாத்தி. ஏய் போடு. எத்தனை நாளைக்கு நாமே வயக்காட்டுக்கு போறது? கூடி சீக்கிரம் இந்த சிரிக்க ஊரை விட்டா விரட்டணும்டி. இல்லன்னா புருஷங்களுக்கு காவல் காக்குறதே பெரிய வேலையா போயிடும். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியானோ? வர்றா பாரு மகராசி. ஊரை பத்தி அவளுக்கு என்ன கவலை? செத்து போட்டாலும் போட்டா ஊரை கிடக்க மாதிரி ஒரு பிள்ளைய. என் பிள்ளையா இருந்தா அம்மிக்கல்ல தலையில போட்டு கொண்டு இருப்பேன். இந்த மாதிரி பிள்ளை பத்திற்கு நாடு செத்துக்கலாம்.
போட்டாலும் போட்டா ஊரை கிடக்கிற மாதிரி ஒரு பிள்ளைய. என் பிள்ளையா இருந்தா அம்மிக்கல்ல தலையில போட்டு கொண்டு இருப்பேன். சாப்பாடு ஆறுது, சீக்கிரம் வந்து சாப்பிடியா? ஏன் நெய் ஊத்துற? உனக்குதான் ரொம்ப பிடிக்குமே. ஏன் அழுகுற? என்னதான் நான் கெட்டவனா இருந்தாலும் என்ன ஊட்டி ஊட்டி வளர்த்தது நீதானே. என்னைக்காவது உன்னை உட்கார வச்சு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன்னா இன்னைக்கு என் கையால நீ சாப்பிடு. வேணாயா? சாப்பிடு. வேணாம், நீ சாப்பிடியா? சாப்பிடாக்கா, அப்பதான் என் மனசு ஆறும். இந்த மாதிரி புள்ள பெத்ததுக்கு நானா இருந்தா நாடு செத்துருவேன். அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு சாக விட்டுருவனா? பெத்த பிள்ளைக்கு விஷம் வச்சு கொல்ல பாக்குறிய? நீ எல்லாம் ஒரு ஆத்தாவா? நீ ஒரு புள்ள மாதிரி நடந்திருந்தா எந்த தாயிட உனக்கு விஷம் வைப்பா? ஒரு ராட்சசனை கொல்றதா நினைச்சுதா உனக்கு நான் விஷம் வச்சேன். ஓஹோ, நீங்கதான் கிருஷ்ண பரமாத்மாவோட பொம்பளை அவதாரமா? இத பார், நான் நினைச்சா இதே சாத்த உன் வாயில திணிச்சு கொன்னுடுவேன். ஆனா நீ உடனே செத்து போயிடுவேன். அது எனக்கு பத்தாது. நீ இனிமே என் மூஞ்சிலே முடிக்க கூடாது. உனக்கும் உன் பொண்ணுக்கு பைசா கொடுக்க மாட்டேன். எல்லாரும் தெருவில் பிச்சை எடுங்க. அதான் உனக்கு தண்டனை. மரியாதை ஊரை விட்டு ஓடி போயிடு. சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வேலை செய்யாம போக மாட்டேன். என்னடி சொன்ன? மானத்தை விட்டுட்டு வந்தவள மரியாதையை விட்டுட்டு வரதா இருந்தா இப்படியே ஊருக்குள்ள வா, இல்ல அப்படியே எங்க போயிடு. ஏய் போறினா? என்னடி யோசனை? அதான் போ சொல்லிட்டோம்ல. இங்கு தேசிங்கு பா இ பாட்டியை கோ இன் கொன்னது. ஐயோ, பாட்டியை கொண்டது தேசுங்க, பாட்டியை கொண்டது தேசுங்க. ஏன் அப்படி எழுதிட்டு இருக்க?
சாரக்கடை குட்டி பண்ணல ஏன் குட்டி பண்ணீங்க? நீ அங்க வந்து குடிச்சு உடனே வேண்டாம் வீட்டை கூட்டிட்டு போனேன். அதான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதோ செய்யணும் கூட தோணுச்சு. ஏதாவது செய்யணும்னா தூக்கு போட்டு தொங்குறது. அது முடியாத. சாரை வந்து சொல்லணே. இந்தா. பாட்டியை கொண்டது தேசிங்க. 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 இப்படியே சாப்பிட்டா அப்படியே ஹோட்டல்ல போய் ஏதாவது பிரியாணி ஆயிட்டு வா. இதுக்கு மேல இவன் லொள்ளு தாங்க முடியாது. ஒரே அடி ஆளை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். மாயம் மாயம். என்ன தேசிங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, குழி வெட்டிட்டு இருக்கேன். எதுக்கு? உன்ன மாதிரி நான் அடுத்தவங்களுக்கு குழி வெட்ட மாட்டேன்டா. எனக்கு நானே குழி வெட்டிக்கிறேன். என்ன உன் தொல்லை தாங்க முடியல, செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். செத்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன திட்டக்கூடாது பாரு. ஆஹா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். எப்ப சாக போறீங்க? எந்த நிமிஷம் வேணாலும் சாவேன். ஒரு உதவி செய்யறியா? என்ன? வெளியில போய் யாராவது ஒரு ஆள் கூட்டி வா. ஏன்னா இந்த நான் குழி இருக்கே, இருக்கேன்ல. குழி அளவு பாக்கணும்டா. நான் பாக்குறேன். நீ படுக்கிறியா? சரி படு. எப்படி படுக்கவா? மகனை நீ அப்படியே படுத்துக்க, நான் அளவு எடுத்துக்கிறேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவர் நான் நான் நான். சத்தி, இந்த தட்டை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுமா. அப்ப எனக்கு பொடி குடும்பக்காரி. கல்யாணமான பொண்ணுங்க தான் இந்த தட்டை எடுத்துக்கணும். அது சீக்கிரமே பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் இந்த பட்டுப்புடவை எடுத்து கட்டிக்கிட்டு ராணியாட்டு ஜம்முன்னு வந்து நினைப்பல. ஏண்டி, பட்டுப்புடவைக்காக சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்புறம் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் வெளிப்படையா சொல்லுவாங்களா? ஏதோ சூசகமா சொன்னா புரிஞ்சுக்க வேண்டியதுதானே. இது கூட தெரியாம எப்படிதான் 2 பிள்ளைங்களை பெற்றீங்களான்னு தெரியல. ஆமாண்டி அம்மா, நீ வந்து எல்லாம் விவரமா சொல்லி கொடு. நான் இன்னும் 2 பிள்ளைங்களை பெத்துக்கிறேன். ரொம்ப அவசியம்டா. சீக்கிரமா பேர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வழிய பாப்பீங்களா? அந்த பட்டாள தான் இந்த வருஷம் லீவுக்கு வரட்டும். அவனுக்கும் ஒரு ஏற்பாட்டை பண்ணி 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல முடிச்சிடலாம். லீவ் என்ன, தந்தி கொடுத்தே வர வழிச்சிருவோம். இல்லம்மா, அத்தை கொடுக்க சொன்னாங்க. ஆமா, என் புருஷன் இருக்கிற இடுப்புக்கு சுமங்கலி பூஜை ஒண்ணுதான் குறைச்சல். வாயா, இந்த நேரத்திலேயாவது வந்து தொலைச்சிய. இன்னும் 100 வருஷம் இருந்து தெரு பக்கமும் கொல்ல பக்கமும் வந்து என் உசுர எடு. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? இதுக்காகத்தான் இந்த வீட்டு பக்கமே வர்றது இல்ல. இல்லையா, இத புடி. கால விழுந்து தொலைக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. நல்லா இரு, அப்பதான் எனக்கு நல்லது. இல்லையா, எங்க இவ்வளவு அவசரமா ஓடுற? தட்ட பார்த்தா தெரியும். அடப்பாவி, தாழ விருத்திக்கு வச்ச காசை எடுத்துட்டு போறியே, நீ நல்லா இருப்பியா? நானும் அதை வச்சு அடி விருத்தி பண்ண தாண்டி போறேன். எல்லாம் என் தலையெழுத்து. உடம்பு இந்த நிலைமையில இருக்கும்போது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? தைரியமா இருங்க. இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? சுமங்கலி பூஜைமா. எப்பவும் சாதாரணமா தான் செய்வேன். ஆனா இவர் இப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் நல்லதே செஞ்சு. நீங்க இப்ப செஞ்ச காரியத்துக்கு என்ன அர்த்தம்? கொஞ்ச நாளாவே உங்க நடவடிக்கையை நான் கவனிச்சுட்டு வரேன். நீங்க இவரை பாத்துக்கிற விதத்துல ஒரு நர்ஸ் நோயாளிகிட்ட காட்டுற பரிவு இல்ல, ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட காட்டுற பாசம் தான் இருக்கு. ஊரே கையெடுத்து கும்பிடுற பெரிய மனுஷனுக்கு கை கால் விளங்காம போச்சேன்னு ஆண்டவனை திட்டிட்டு இருந்தேன். ஆனா அந்த தண்டனை ரொம்ப குறைச்சல் இப்ப தோணுது. இப்படி ஒரு தப்ப செஞ்சுட்டு தலைவனா உயிரோடு இருக்கிறத விட
ஏன் சொல்லக்கூடாது? ஊருக்கு ஒரு நியாயம், தலைவனுக்கு ஒரு நியாயமா? இவரை தெருவுல நிறுத்தி தண்டனை கொடுத்தாதான் இந்த ஊர் இன்னும் 100 வருஷத்துக்கு கட்டுப்பாடோட இருக்கும். அப்பதான் பொண்ணுங்க இந்த ஊர் மண்ணை தொட்டு கும்பிடுறதுலயும் ஒரு ஆட்டம் இருக்கும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் தப்ப தலைவன் செஞ்சாலும் சரி, ஆண்டவன் செஞ்சாலும் சரி, தண்டனை ஒண்ணுதான். பெத்த அப்பனாவே இருந்தாலும் சரி, பஞ்சாயத்துல நின்னே ஆகணும். டேய் நில்லுடா. இதை விட என்னடா பெருசா தண்டனை கொடுத்துட முடியும் உன்னால? தான் செஞ்ச தப்ப நினைச்சு உருகித இப்படி படுக்கையில விழுந்துட்டாரு இந்த மகா மனுஷன். தலைவங்கிற முறையில மட்டும் இல்ல, ஒரு மனுஷங்கிற முறையில நியாயம் தெரிஞ்சவர் தான்டா உங்க அப்பா. நியாயம் தெரிஞ்சவர் தான் அப்படி கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரா? தப்புப்பா. அவர் எந்த காலத்திலும் விரட்ட வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. இப்ப அவர் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை ஒண்ணு, அவருக்கு நமைஞ்சு பாதியிலேயே பறி போன வாழ்க்கை ஒண்ணு. உங்க அப்பா மெட்ராஸ்ல சட்ட படிப்பு படிச்சுட்டு இருந்த சமயத்துல நான் நர்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு. நான் கிறிஸ்துவ பொண்ணுங்கிறதுனால எங்க குடும்பத்துல எதிர்ப்பு ஏற்பட்டு என்ன வேற மாப்பிள்ளை கட்டி வைக்க பார்த்தாங்க. அப்ப உங்க அப்பா தலையிட்டு எங்க முறைப்படியே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் படிப்பு முடிஞ்சப்ப நான் கர்ப்பமா இருந்தேன். குடும்பத்துல பேசிட்டு என்னை கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்தாரு. ஆனா யாரும் ஒத்துக்கல. அவர் திரும்பி வரத்துக்குள்ள எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல நான் செத்துட்டேன்னு உங்க அப்பா நம்புற மாதிரி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைஞ்சது. அவரும் நம்பிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரசவத்துல தான் எனக்கு சுயநினைவு திரும்பி வந்துச்சு. கையில குழந்தையோட நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு தலைவரா இருந்தார். அப்பதான் இந்த ஊரோட கட்டுப்பாட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால அவரோட குடும்ப வாழ்க்கைக்கும் ஊர் கட்டுப்பாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வந்த சுவடே தெரியாம திரும்பி போயிட்டேன். இப்ப எனக்கும் வயசாயிடுச்சு. பொண்ணும் பெரியவளாயிட்டா. தூரத்துல இருந்தாவது இவரை பார்க்கணுங்கிற ஆசையில, பொண்ணுக்கு அப்பாவை காட்டணுங்கிற ஆசையில இருந்தா நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தேன். அப்பா மேலேயும் உங்க மேலேயும் அனுதாபப்படுறதுங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த ஊரோட பெருமையை காப்பாற்றுற பரம்பரையில வந்தவன்ற பொறுப்போட சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு. இப்ப நீ அம்மானு கூப்பிட்டதுல உண்மையான பாசமும் அனுதாபமும் இருந்தா தயவு செஞ்சு எங்களை இந்த வீட்டை விட்டோ ஊரை விட்டோ போயிடுங்கன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. இவர் கூட இருக்கிற இந்த நாள்லதான் நான் என் தொலைஞ்சு போன வாழ்க்கையே மறந்துகிட்டு இருக்கேன். எந்த காலத்திலயும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம ஒரு நர்ஸாவே நான் காலம் கழிச்சிடுறேன். அக்கா, உன்னை பத்தி இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சேக்கா. தெரிஞ்சா என் மனசுக்குள்ளேயே உனக்கு உருவம் கொடுத்து வளர்த்து விடாதா? கவலைப்படாதக்கா, உனக்கு நான் இருக்கேன். எனக்கு அது போதும்டா. விடையார் கைய. அட பாவி, மோசம் பண்ணிட்டியே. எப்படி மாமா, எப்படி மனசு வந்தது? ராசதி, நான் சொல்றத கேளு. பிட்டாலும் பிடிச்சாலும் விளையாட்டுக்கு நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என்ன விட்டுட்டு வேற நீ தப்பா தொடாத. உனக்கு எனக்கு பேசல. இதுல பெருசா ராமநாயகப்பட்டிக்கு தலைவருங்கிற பதவி வேற. வெக்கமால? சீதையின் கைகள் தொட்ட
மாமா யாரது? சாமியா கூப்பிடுறது? இல்ல ஆசாமி. நீயா கூப்பிட்ட? அதான் அன்னைக்கே என் பொண்ணை பாத்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டியே, அப்புறம் என்ன மாமா? உங்க பொண்ணத்தான் கட்டிக்கணும்னு எனக்கு ஆசை மாமா. என்னது? அந்த கருவேப்பை தான் மாமா கெடுத்துட்டான். அவனை நான் இப்ப அடிச்சு ஊரை விட்டே துரத்திட்டேன். இது அன்னைக்கே சொல்லியிருந்தா நானே அவனை கொலை பண்ணிருப்பேன்ல. கொலையா? அது ரொம்ப ஈஸி மாப்பிள. அவன் சைஸுக்கு குழிய வெட்டி படுறா நாய என்ன படுத்துற போறான், அப்புறம் மேல மண்ணை தள்ளி நிரப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன நம்ம செஞ்சத பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி பேசுறான்? என்ன யோசனை பண்றீங்க? இல்ல கல்யாணத்தை பத்தி தான். எப்படி நடத்தலாம், என்ன செய்யலாம்? கோயில்ல வச்சு சம்பந்தம் பேசிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் மாமா. என்ன சமையல் வாட வருதே? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்க. யார் சமைச்சிருப்பாங்க? நான் தானே சமைச்சேன். நான் தானே சமைச்சேன். உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். என்ன பாக்குறீங்க? காலம் வச்சு இருக்கேன்னா ஆவியலுக்கு இதெல்லாம் சகஜமாப்பா. ஐயோ ஆவிடும். ஐயோ அம்மா, அப்படி இருக்குமா? சேச்சா, இருக்கவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் நம்ம அவன் ஞாபகமாவே இருக்கிறதுனால அந்த பிரம்ம ஆவியாவது டிவியாவது. ஐயோ அப்பா, அசலூர் பொண்ணு நம்ம ஊருக்கு வந்து ஏன் தூக்கு போட்டுக்கிச்சு? ஏதாவது மரத்துல தூக்கு போட்டு தொங்குவாங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து மணியில எதுக்கு தூக்கு போட்டு தொங்கிச்சு? அட ஏப்பா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? முதல்ல பணத்தை இருக்கிற வழியை பாருங்க. கையில என்ன கடுதாசு? காமராய்க்கன்பட்டி ஜனங்களுக்கு ஊர் பேர் சொல்ல விரும்பாத இந்த ஏழை பெண் எழுதிக் கொள்வது. உங்கள் ஊரில் புதிய தலைவராக இருக்கும் ராமச்சந்திரன் என்னோடு பழகி வயிற்றில் குழந்தையுடன் என்னை ஏமாற்றி தவிக்க விட்டதால் தான் நான் சாக முடிவு செய்தேன். தலைவனோட யோகியதை உங்க எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் பஞ்சாயத்து மணியில தூக்கு போட்டு தொங்குறேன். என்னையாச்சு? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், பெரியவர் கை கால் விழுந்தா அவர் மகன் தான் தலைவராகணுமா? உங்கள எத்தனை அனுபவசாலிங்க இருக்கீங்க, நீங்க யாரும் தலைவராக கூடாது? இளரத்தம் அதான் தப்பு பண்ணிட்டான். அந்த தம்பி இப்படி செஞ்சிருக்க நம்பவே முடியலையே. இப்படி கண்ணை மூடிட்டு தலைவனை நம்புறதா நீங்க செய்யற தப்பு. ஒரு பொண்ணு கையில கடுதா எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்குறா, இதுக்கு மேல என்ன வேணும்? அவனை கூப்பிட்டு விசாரிங்க. சொல்லுங்க. தலைவர் ஊருக்குள்ள எங்க இல்லைங்க, எங்க போயிட்டான்னு தெரியல. அப்ப வீட்டுல விவரத்தை சொல்லி கேட்டியா? விவரம் சொன்னா சுதாரிச்சிருவாங்களேன்னு பொதுவா தலைவர் எங்கன்னு கேட்டேன், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. தப்பு செஞ்சது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள எப்படி இருப்பான்? போலீஸ் வரவழைங்க, அவங்க பிடிச்சு கொண்டு வருவாங்க. இவன்தான். அட பாவி பயலே, உனக்கு ஈவிரக்குமே கிடையாதா? இப்படி பண்ணிட்டீங்களா துரோகி?
சொல்லுடா, என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்லு. ஐயா, நான் பவளப்பட்டி கிராமத்து வெட்டியானுங்க. இது எங்க ஊர் பொண்ணுங்க. இவங்க மக நேத்து ராத்திரி மஞ்சக்காமாலையில செத்துருச்சுங்க. புதைச்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நல்ல நம்பி கார்ல வந்து இடுகாட்டுல இறங்குனாருங்க. நான் என்ன விவரம்னு கேட்டேன். அவர் இந்த பொண்ணோட பணத்தை தோண்டி எடுத்துக்கூடுன்னு கேட்டார். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவர் நிறைய பணத்தை காட்டினார். நானும் ஏழப்பட்டவன் தானுங்களே. என் மனசு கெட்டு போய் சரின்னு ஒத்துக்கிட்டேன். எதுக்கு என்னன்னு விசாரிக்காமலேயே அவர் கேட்ட இந்த பொண்ணோட பணத்தை தோண்டி எடுத்து அவர் வண்டியில அனுப்பிச்சிட்டாங்க. இதாக நடந்துச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. அட பாவி, தனிப்பட்ட விரோதத்தை வச்சுக்கிட்டு பதவியை கைப்பற்ற திட்டம் போட்டு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிருக்கியா? நீ நல்லபடியா சாவியா? இந்த மாதிரி ஆளுகளை சும்மா விடக்கூடாது. நடுத்தருவில் நிக்க வச்சு செருப்பால அடிக்கணும். பிடிச்சி கட்டுக்கையா, போய் போலீஸ் கூட்டுயா. ஐயா, ஏற்கனவே எங்க பொண்ணு மஞ்சக்காமால செத்து போயிருக்கா. அதுவும் இல்லாம குழியில இருந்து வேற தோண்டி எடுத்திருக்காங்க. போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க வேற கூறு போட்டு பாப்பாங்க. வேண்டாம் ஐயா, எங்க பொண்ணை முழுசா எங்க கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. எங்க பொண்ணு படத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்கய்யா. ஒரு விவகாரத்தை அப்புறமா பாத்துருங்க. தயவு செஞ்சு எங்க கிட்ட கொடுத்துருங்கய்யா. கவலைப்படாதீங்கம்மா. உங்க பொண்ணு பணமா வந்தாலும் எங்க ஊர் மண்ணை மீச்சிட்டா. அவளை எங்க பொண்ணா நினைச்சு நல்லபடியா அடக்கம் பண்றோம். தம்பி, இவனை என்ன பண்றதுன்னு சொல்லு தம்பி. நீ ஏன் சொல்லு. இது ஏன் சம்பந்தமா உண்டான பிரச்சனை. இதுக்கு நான் தீர்ப்பு சொன்னா நல்லா இருக்காது. நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றபடியே செய்வோம். இனிமே ஊரோட எந்த பிரச்சனைக்கும் நல்ல தம்பி வரக்கூடாது. நல்ல தம்பியோட எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த ஊர் போக கூடாது. இதுதான் தீர்ப்பு. தைரியமா இருங்கப்பா. ஆரம்பத்துல பயந்தாங்கோலியா இருந்த எனக்கு துணிச்சல் கொடுத்த மிலிட்டரி அனுப்பினதே நீங்க தான். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்ல. நான் தூரத்துல இருந்தாலும் தம்பி இருக்கான், அவன் பாத்துக்குவான். டாக்டர் என்ன சொன்னாரு? பாதிக்கு பாதி குணமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு மருந்து ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த மருந்தை வந்து டெய்லி காலையில கால்ல அந்த பாதத்துல வச்சு நல்ல சூடு பறக்க தேய்ச்சா அது சீக்கிரம் குணமாயிடுச்சு. அப்புறம் மார்னிங் டெய்லி இப்படியே செஞ்சா சீக்கிரம் குணமாயிடும். ஐயா, என்ன மிலிட்டரி மூஞ்சில இருந்ததே மீச ஒண்ணுதா, அதையும் விட்டுட்டியா? அந்த மாதிரி முறுக்க மீசம் எல்லாம் மிலிட்டரிக்கு தான் லாய்க்கு. அதை பார்த்து பொண்ணுங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதனாலதான் எடுத்துட்டேன். பொண்ணுங்களா? பொண்ணுங்க இல்ல, பொண்ணு. அது யாரு? சொல்லட்டுமா? சொல்லு. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. ஓகேவா? ஆனா அந்த பார்ட்டி ஓகேவா இல்லையான்னு தெரியலையே. என்ன மாமா, மிலிட்டரியில எல்லாம் இருந்திருக்கீங்க. நீங்களும் உங்க தம்பி மாதிரி சொதப்பலாம் இல்லாம அதிரடியா ஏதாவது செய்யுங்க. அது ரெடியா? அணுகுண்டே போட்டுறேன். மேரி, 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 என்னம்மா?
பிறந்த அன்னைக்கு அவ பார்வை சரியில்லை, விவரம் புரியாம பாக்குறான்னு விட்டுட்டேன். இப்ப அளவு மீறிட்டாமா. ஓங்கி அரைஞ்சி நான் அக்காடான்னு சொல்ல முடியாம போயிடுச்சேம்மா. கடைசி வரைக்கும் நீ உங்க அப்பா முகத்தை பார்க்கலனாலும் பரவாயில்லை, நாம இந்த ஊருக்கு வராமலே இருந்திருக்கலாம். இப்ப அவர் இருக்கிற நிலைமையில அவரை விட்டுட்டு இந்த ஊர்ல இருந்து போறதுக்கு மனசு வரல. லீவு முடிஞ்சு போற வரைக்கும் அவன் கண்ண படாம இருந்து, இதை தவிர வேற வழி தெரியல மேரி. உன்னை கட்டிக்கிறதுக்கு தடையா இருந்த என் தம்பிய வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டேன். என் மேல அவ்வளவு ஆசையா உங்களுக்கு? பின்ன இருக்காதா? சரி சரி அணைங்க. இப்ப நான் அணைச்சிட்டு தாண்டி இருக்கிறேன். இதுக்கு மேல அணைக்கணும்னா வைகை சாத்தூர் அணைக்கு தான் நான் போகணும். நான் இதை சொல்லல, லைட்டு சொன்னேன். அவ்வளவு வேகமா? இருக்காதா பின்ன? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னங்க நீங்க அணைச்சப்புறமா லைட் எரியுது? இங்க உனக்கு வேற ஒண்ணும் தெரியல? அப்படி ஒண்ணும் தெரியல. அது நான் சுவிட்ச சரியா அமுக்கி இருக்க மாட்டேன். இந்த வர்றேன். டேய் இங்க கூட வந்த பழி வாங்குறதுக்கு? டேய் பழி வாங்குறதுக்கு இதாடா நேரம். மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஃபர்ஸ்ட் நைட் கிடைக்கும். அதை அனுபவிக்க விடாம பண்றியாடா? இதெல்லாம் அனுபவிக்க முடியாம பாதியிலே என்ன கொண்டுட்டிய, எனக்கு எப்படி இருக்கும்? என்னடா எப்படி இருக்குங்கிற? அனுபவிக்கணும்னு ஆசை வந்தா ஒரு பொம்பளை பேய் செட்டப் பண்ணி அனுபவிச்சுக்க வேண்டியதாடா. அது கடிச்சு போட்டுரும். யார் உன்னையா? உலகத்துல உன்னை கடிக்கிறதுக்கு ஒரு பேய் இருக்காடா? அதுக்கு இப்ப வந்து என்னடா பண்ணுங்கிற? அனுபவிக்க தான் முடியல, இருந்து பார்த்துட்டு போறேன். ஏன்டா இது என்ன சன் டிவியா ஸ்டார் டிவியா இருந்து பாக்குறதுக்கு? போடா. போக முடியாது. ஏய் படுவா. ஏய் மரியாதை போடி, அடிச்சு பட்டை கட்டி போடுவேன். ஐயோ ஏய் எங்கடி போற? பைத்தியத்தோட என்னால வாழ முடியாது. ஏய் நான் பைத்தியம் இல்லடி. யோ சரியா பேசுறாளே, என்னையா சொல்லுவாங்க? ஐயோ வேண்டாயா, உன் கூட வாழ நான் தயாரா இல்ல. போயிட்டா. படுவா. உன்னால என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டாடா. என் பொண்டாட்டி என்னை விட்டு போற அளவுக்கு பண்ணிட்டியாடா பேய. நான் அதுக்கு தானே வந்தேன். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. குட் பை. நடத்தி முடிப்பவன் நான். உலகத்திலேயே பேய் அறிவாளால வெட்டின முதல் ஆள் நானா இருக்கட்டும். டேய் டேய் இல்ல. என்ன உடுகையா, என்ன உடுகையா? பைத்தியம் பிடிச்சு போச்சியா? எனக்கு பைத்தியம் இல்லையா பேய்யா? பைத்தியம் இல்லையா பேய் பிடிச்சு போச்சு. மந்திரவாதிக்கு ஆள் அனுப்புங்க. ஆமா கட்டுங்க. கட்டுங்க. மேரி ஒரு நிமிஷம் நான் சொல்லுறேன் கேளு. ப்ளீஸ் நான் சொல்லுறேன் கேளு. ஐ லவ் யூ மேரி. படிச்சா வெக்கமா இல்ல? இதுல என்ன தப்பு? நான் மென்டல் இருக்கிறதுனால கொஞ்சம் மாட்டுத்தனம் வந்துருச்சு, அவ்வளவுதான். மத்தபடி நான் மனசார நல்லவனு உனக்கு தெரியாத? நான் மேரி விரும்புறத அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில தான். என்னடா குற்றவாளியை பாக்குற மாதிரி பாக்குற? விருப்பத்தை வெளிப்படுத்துற முறை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என் ஆசையில ஒண்ணு தப்பு இல்ல. டேய் நீ மேரோட அம்மா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதமான்னு கேளு. அதுக்கு அவங்களும் சம்மதிக்க மாட்டாங்க, நானும் சம்மதிக்க மாட்டேன். ஏன்? நீ மேரிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் ஏன் கேக்குறேன். காரணம் எல்லாம் கேட்காத. முடியாதுன்னா முடியாதுதான். அப்போ நீ அவளை வச்சிருக்கிய?
பகத்தி என்னங்க நீ என்ன பண்றீங்க இந்த வீட்டுல? நீயோட அண்ணன் விட்டு வரவெல்லாம் மறந்துட்டு எவ்வளவு கிளம்புவாங்க? ஏங்க அப்படி கத்துறீங்க? அத்தனா இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுல உங்களை விட்டு வச்சிருந்தா நான் கதறி அழ வேண்டிய நிலைமை வந்துருண்டி. என்ன சொல்றீங்க? சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனை கொண்டு தாண்டிடுவேன். அடுத்த பங்காளி நாம தானே, நம்மளையும் கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? மாமா சும்மா நிறுத்துறா. சத்தம் போட்டு பேசி உண்மையை மறைச்சலாம்னு நினைக்காத. உங்ககிட்ட இருந்து காவந்து பண்ணணும் தான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் கூட்டிட்டு போறேன். நீங்க கூட்டு போறத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்ல. அதுக்காக என்ன கொலைகாரன் சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனையே கொலை பண்ற அளவு காட்டு முறையா? நானே சொத்துக்காக பண்ணிருந்தேன், பொண்ணுக்காக பண்ணிருப்பேன். பொண்ணுக்காகவா? என்ன மாப்பிள்ள அப்படி கேக்குறீங்க? தலைவரான கையோட தலைகால புரியாம ஒரு அப்பாட்டி மாடி முளைச்சிருக்கீங்களே, அதைத்தான் சொன்னேன். அம்மா இந்த ஆள் என்ன சொல்றான் பாருமா. ஏய் நான் சொல்லாட்டி ஊர 4 பேர் கேட்க தாண்டா செய்வான். ராத்திரி பொண்ணுக்காக அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டீங்க, காலையில பார்த்தா அண்ணன் சுட்டு சாவறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்காக நான் சுட்டு கொண்டுட்டேன்னு அர்த்தமா? ஏன் அப்படி சொல்லல? வேணும்னா உங்க பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டிட்டு போங்க. அதுக்காக என் பிள்ளைய கொலைகாரன்னு மட்டும் சொல்லாதீங்க. 10 பொண்ணுங்களை வச்சுக்கிற புத்தியும் அண்ணனை கொலை பண்ற புத்தியும் இவன் ரத்தத்துல இருந்தா இவனுக்கு புருஷனுக்கு தான் நான் பெத்தேங்கிறது பொய்யாயிடும். அத்தை உங்க பிள்ளை நல்லவர் தான். ஆனா வந்திருக்க சிரிக்கீங்க அவர் மனசு மாத்திருப்பாளுங்க. இவ்வளவு கலாட்டா நடந்தும் அல்சாட்டமா மேலே இருக்காளுங்களே, அதுல இருந்து உங்களுக்கு புரியல? ராஜாத்தி சும்மா கட்டத்துல பிரயோஜனம் இல்ல மாப்பிள்ள. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்பளைங்க தானே. உன் மேல குத்த இல்லைன்னா முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. அதுக்கு அவசியமே இல்லை, நாங்களே போறோம். அம்மா நீங்க வேண்டாம் தம்பி, எங்களை தடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நர்ஸா தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். எங்களால உங்க குடும்பத்துல குழப்பம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நாங்க வெளியில போறத முறை. நாங்க போறோம். ஐயோ என்னங்க? அப்பா சரி அப்பவும் சரி, என் புருஷன் ஏதாவது செஞ்சாருன்னா அதுல நியாயம் இல்லாம இருக்காது. என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட விவரமா சொன்னார். ஆனா செத்து போனதா நினைச்சவங்க திரும்பி வந்ததுதான் விதி. இந்த மாதிரி நிலைமையில தலைவன் குடும்பமே சரியில்லைன்னு இந்த ஊருக்கு தெரிஞ்சா ஊரோட கட்டுப்பாடு சீரழிஞ்சு போயிடும். என் புருஷனும் அவங்க பரம்பரையும் இந்த ஊர் ஜனங்களும் இத்தனை நாளா கட்டி காப்பாத்தின இந்த ஊரு எப்பவுமே ராமநாயக்கம்பட்டியா இருக்கணும்னா நம்ம குடும்பத்துல நடந்த இந்த சம்பவம் மனசோட மனசா உதஞ்சு போயிடணும். ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு உண்மை மறைக்கிறது தப்பே இல்ல. தலைவங்கிற முறையில இந்த ரகசியம் எப்பவும் யார் மூலமாவும் வெளியே வராம பாத்துக்குவேன்னு
நாம தெய்வமா மதிக்கிறேன். இந்த மண்ணு மேல சத்தியம் பண்ணி கொடு. டேய், என்ன பேய் முடிக்கல, நாயும் கடிக்கல, என்ன விட்டுருக்கா. ஜெய் ஜனகண்டேஸ்வரி ஜெகதாம்பா ஜெகன்மோகினி ஜெகதன பிரதாபா ஜெயசிம்மா. ஓய்போ பேயே. டேய், பேய் இங்கிலடா பாரு, அங்க இருக்கு, அங்க பாரு. யார ஏமாத்த பாக்குற? பேய் ஓ உடம்புலதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. டேய், பேய் ஒட்டுறதுக்கு உடம்புல எனக்கு கோந்தாடா இருக்கு. இப்ப பாரு, ஓடி போறியா? ஓடி போறியா? ஓடி போறியா? பேய் அங்க இருக்கு, அதை விட்டுட்டு என்ன ஏன் அடிக்கிற சோரி நாயா? ஆஹா, என்னையா ஏத்து பேசுற நீ? நீ என்ன பெரிய ஐஜியா இல்ல டி ஐஜியா? உன்னை ஏத்து பேசுற என்னடா? மண்டே இல்லாத முடி அதிகமா வச்சிருக்க, எட்டி போடா நாயா. ஆஹா, உன்னை எப்படி அடக்குறது? அறிவு கேட்ட பண்ணாட, ரெண்டு கையும் கட்டி போட்டு ஓடி போனா எப்படி ஓடுறது? அவுத்துடுங்கடா. குருவே, அடுத்த ஊர்ல ஒரு பேய் கட்டவரல வெட்டி ஓட வச்சல. ஆமா, அதே மாதிரி இந்த பேய்க்கு கட்டவரல வெட்டிடுவோமா? ஐயோ, அத வேற செய்ய போறீங்கடா. இந்த பேய் கட்டவரல எல்லாம் செய்யாது. ஏடா கட்டிய கால ஒட்டலாம். ஏடா ஏடா கட்டுங்க. வேண்டாம்டா. ஏய், ஓடி போ, வேண்டாம்டா. ஓடி போ. ஓடி போ, ஓடி போ சொல்றேன். வேண்டாம்டா, ஓடி போ. ஓடி போறியா? போறியா? ஏடா கட்டிய. ஓம் ரீம் ரூம். எல்லாரும் கவனமா கேட்டுங்க. காலையில வரைக்கும் இவன் இப்படியே இருக்கட்டும். சோறு தண்ணி கொடுக்காதீங்க. நாளைக்கு நான் வந்து அவுத்து விடுறேன். வாடா குட்டி பைய. ஆமா, எல்லாரும் போங்க. பேயோட சக்திய பாத்தியா? டேய், நீ கட்ட அவுத்துட்டு பாடுறா. அவுத்து விட்டா என்ன செய்வ? அவுத்து விடுறா நீ. அறுபது எடுத்த ஒண்ணும் பண்ண முடியல. கத்தி எடுத்து என்ன பண்ண போற? என்ன செய்யறேன்னு பாடுறா. என்ன கத்தியால குத்திக்கிட்டீங்க? நான் மனுஷனா இருக்கிற வரைக்கும் உன்னை அடிக்க முடியாதுடா. நானும் செத்து ஆவியாகி உன்னை அடிக்கிறேன்டா. ஐயோ, இந்த வர்ற ஜிம்பக ஜிம்பா ஜிம்பக ஜிம்பா ஜிம்பக ஜிம்பா ஜிம்பக ஜிம்பா. ஐயோ அண்ணே, என்ன விட்டுருக்கண்ணே. விடமாட்டேன் அண்ணே, அண்ணே, என் உயிரே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன். அதான் உயிர் போயிடுச்சு. ரெண்டு நாள் போமா. ஐயோ அண்ணே, நீங்க இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேன். இனிமே நான் எங்க தனியா இருக்க போறேன்? உங்க கூட தானே இருக்க போறேன். உள்ள போனா விட்டுருவா? 1 செகண்ட்ல வர்றேன் பார். அடிக்காதீங்கண்ணே, அடிக்காதீங்கண்ணே. ஒரு அனாதைக்கு அனாதை உதவி பண்ணுங்கண்ணே. இங்க எல்லாருமே அனாதை நாய. படு. ஐயோ, காப்பாத்துங்களே, காப்பாத்துங்களே. யாரு கூப்பிடுற? பக்கத்து குடியில படுத்துக்கணும் கூப்பிடுறியா? அவெல்லாம் வரமாட்டாடா. என்னங்க இன்னைக்கு நேரத்தோட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆயா, கம்பெனிக்கு ஆள் இல்லைன்னு பார்த்தேன். வந்து உட்கார். ஃபுல்லா ஏத்து. என்னங்க இன்னைக்கு விசேஷம்? என்ன கொடும்பாவை கட்டி அடிச்சானுங்கல்ல, அதுக்கு இந்த ஊரே கொளுத்த போறேன். அப்புறம் தலைவர் இருந்துதான் என்ன பண்ண போறான்? என் மச்சான் மேலே மாப்பிள்ள மேலே இருக்கிற கோத்தவங்க அப்படி சொல்றீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கே இன்னைக்கு தான் உண்மை தெரிஞ்சது. என்ன உண்மை? இத கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா பெட்ரோலும் ஆளுங்க கோலியும் மிச்சமா இருந்திருக்கும். நீ சொன்ன விஷயத்தை கொளுத்தி போட்டா போதும். இந்த ஊரும் தலைவனோட மானமும் தானா பத்தி. ஐயோ, நான் ஏதோ நல்லதுக்கு சொல்ல போய் நீங்க அதையே பிடிச்சிட்டீங்க. வேணாங்க, விட்டுடுங்க.
ஐயோ வேணாங்க, நல்ல தம்பி, நல்ல தம்பி. நீங்க தான் கிளம்பிட்டீங்கம்மா? எங்களால அந்த குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பிட்டோம். ஐயோ, ஏற்கனவே பிரச்சனை உருவாயிடுச்சுமா. என்ன சொல்றீங்க? ஊரை கொடுத்த போறேன்னு சொன்னதுனால எல்லா உண்மையும் நல்ல தம்பி கிட்ட நானே சொல்லிட்டேமா. அவன் மணி அடிச்சு ஊரை கூட்டி உண்மையை சொல்ல போயிட்டு இருக்கான். அதான் மாப்பிள்ளை பார்க்க போயிட்டே இருக்கேன். எப்படியாவது நல்ல தம்பியை தடுத்து நிறுத்தி ஆகணும். தம்பி, தயவு செஞ்சு ஊரை கூட்ட வேண்டாம். இந்த உண்மையை சொல்ல வேண்டாம். எங்களால் அந்த குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் தலைகுடி வரக்கூடாதுன்னு தான் நாங்களே இந்த ஊரை விட்டு போறோம். தலைகுடி வரணும், அதுக்காக ஊரை கூட்டுறேன். பஞ்சாயத்துக்கு சாட்சி இல்லைன்னு பார்த்தேன், நீங்களே வந்துட்டீங்க. வாங்கடி. வேணாங்க, சொல்றது கேளுங்க. இப்ப நான் அடிக்க போற மணி அந்த பரம்பரையோட சாவு மணி. இனிமே அந்த குடும்பத்தில இருந்து எவனும் தலைவனா வரக்கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். வேணாம் தம்பி. நீங்க பாத்துக்கீங்க.
குற்றவாளியை ஒத்துக்கிட்டு வரும்போது நீங்க எல்லாம் ஏன் வழிமறிக்கிறீங்க? அதுல எங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. எங்களையும் கைது செய்யுங்க. செஞ்ச குற்றத்துக்கு காரணத்தை சொல்லி தண்டனை தப்பிக்கிறது நியாயம் இல்ல. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானதா இருந்தா நான் திரும்பி வரும்போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, இந்த ஊரு ராமநாயக்கம் பட்டியாவே இருக்கணும். எனக்கு அதான் வேணும். தயவு செஞ்சு வழியை விடுங்க. சத்தியமாயங்களுக்கு தானே மண்ண தொட்டு